அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனு. நான் இன்னைக்கு கட்டிடக்கலையை பற்றி பேச வந்திருக்கேன். தஞ்சை கோவில் திராவிட கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்கிறது. இவை ராஜராஜ சோழன் கட்டினார் என்று நமக்கு எல்லாம் தெரியும். 60 கிலோமீட்டர் தூரத்தில் 1,30,000 டன் கிரானைட் கற்களை வைத்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. சிமெண்ட், சுண்ணாம்பு எதுவும் இல்லாமல் கற்களை ஒன்னோடு ஒன்று பூட்டி வைக்கும் முறையில் கட்டப்பட்டுள்ளது. கற்களே இல்லாத காவேரி சமவெளி பகுதியில் முழுமையாக கருங்கற்களை கொண்டு இந்த பிரம்மாண்டமான கற்கோவில் எழுப்பப்பட்டது. இத்தனை பிரம்மாண்டமான கற்கோவில் வெறும் 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இங்கு கோபுரத்திற்கு பதிலாக கருவறையின் மேல் உள்ள விமானம் 216 அடி உயரம் உள்ளது. அந்த விமானத்தின் உச்சியிலே 80 டன் எடையிலான ஒரே கல் உள்ளது. அதேபோல் நந்தி 20 டன் எடையுள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. இது இந்தியாவிலே மிகப்பெரிய நந்திகளில் ஒன்றாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சுவரோவியங்கள், பரதநாட்டிய முத்திரைகள், ரகசிய சுரங்க பாதைகள் எல்லாம் இருக்கிறதா. கருவறையில் உள்ள மூலவர்ண பெருவுதியார் சிவலிங்கம் பீடத்துடன் சேர்த்து 12 அடி உயரம் கொண்டது. இது தமிழ் மொழியின் உயிரெழுத்துக்கள் 12 குறிக்கிறது. சிவலிங்கம் அமர்ந்துள்ள அபுதயார் எனப்படும் பீடம் 18 அடி உயரம் கொண்டது. இது தமிழ் மொழியின் மெய்யெழுத்துக்கள் 18 குறிக்கிறது. கோயிலின் முதன்மை கோபுரமான ஸ்ரீ விமானம் 216 அடி உயரம் கொண்டது. இது தமிழின் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் இணைந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 குறிக்கிறது. நுழைவாயில் உள்ள பிரம்மாண்ட நந்தி சிலையிலிருந்து கருவறை சிவலிங்கம் வரை உள்ள தூரம் 247 அடி ஆகும். அது தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் இணைக்க 247 ஆகும். நன்றி, வணக்கம். தமிழர்களின் ஆடல் கலை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் தமிழர்களின் நடனக்கலை பற்றி பேசப் போகிறேன். ஆடல் என்றால் நடனம் என்று பொருள். நமது பாரம்பரிய நடனங்களில் முதன்மையானது பரதநாட்டியம். இதில் கைகள்